டேஸ்டியான மசாலா கார்ன் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோஸை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மசாலா கார்ன் பண்ணுறதுக்கு 2 ஃப்ரெஷ்ஷான கார்ன் எடுத்திருக்கேன். மேலே இருக்கிற தோலை உரித்து எடுத்துகிட்டு ஒரு டைம் நல்லா அலசி எடுத்துக்கலாம். இந்த மசாலா கார்ன் பண்ணுறதுக்கு பிஞ்சு சோளமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கழுவி எடுத்த சோளத்தை குக்கரில் சேர்த்துட்டு சோளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து மூடி போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் விட்டு ப்ரெஷர்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணிக்கோங்க. சோளம் நல்லா வெந்துடுச்சு. இதை இப்போ நம்ம குக்கர்லேருந்து வெளியில் எடுத்துட்டு 5 நிமிஷம் ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறின பிறகு இதை உதுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2ஆக உடைச்சிக்கோங்க. அப்போ உதுத்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நார்மலாக நம்ம இந்த மாதிரி தான் சோளத்தை உதுத்து எடுப்போம். இப்படி எடுக்கும்போது எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், டைமும் லேட் ஆகும். சோளத்தை ஈஸியாக எடுக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஒரு ஸ்பூனை வச்சு சோளத்தோட ஒரு ரோவை மட்டும் ப்ரெஸ் பண்ணி வெளியில் எடுத்துக்கோங்க. ஒரு வரிசையில் இருக்கிற சோளத்தை இந்த மாதிரி எடுத்துட்டு அடுத்த வரிசையில் இருக்கிற சோளத்தை கையை வச்சு லேசாக தள்ளினாலே ஈஸியாக எடுக்க வந்துடும். பாருங்கள், நான் ரொம்ப அழுத்தம் கொடுக்கவே இல்லை, லேசாக தான் தள்ளுறேன். ஈஸியாக எடுக்க வருது. இந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது 2 நிமிஷத்துலேயே ஒரு முழு சோளத்தையும் எடுத்துடலாம். 2 சோளத்தில் 1 கப் கார்ன் கிடச்சிது. இதை ஒரு பெரிய பவுலில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு சின்ன துண்டு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கேரட்டை துருவி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக புதினாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் லெமன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் எல்லா பக்கமும் கோட்டாகி வர மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. சுவையான மசாலா கார்ன் ரெடி ஆயிடுச்சு. பொரி இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.